புகழேந்தி சார் இணைப்புல இருக்கீங்களா? ஆமா ஆமா சொல்லுங்க புகழேந்தி சார், இந்த ஒரு 400க்கு மேல நாங்க இடம் பிடிப்போம் சார். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சார் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கோவாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலை குழுவினுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபியினுடைய பிரதமர் கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டாரு. 2019 ஆமா 2019 அதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டார். உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சொல்லுங்க. 2019 அப்படிதான் அறிவிக்கப்பட்டார். ஆனா இந்த 2024ல பிஜேபி சார்பா அப்படி ஒரு கூட்டமே நடத்தப்படல. வழக்கத்திற்கு மாறாக பிஜேபியினுடைய இந்த தேர்தல் பிரச்சார என்ன சொல்றது வாக்குறுதிகளே எப்படி இருந்ததுன்னா மோடி கேரண்டி அப்படின்ட்டே தான் கொடுத்தாங்க. சுருக்கமா சொல்லட்டுமா சார்? அதுதான் அப்படிதான் கொடுத்தாங்க. அதுக்கு அதை ஜனங்க அங்கீகாரம் செய்யல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு குறைந்திருக்கக்கூடிய நிச்சயமாக அவர் என்ன கணக்கு போட்டாருன்னா, நானுன்னு சொல்லிக்கல, அப்புறம் உங்களை மிகைப்படுத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவீங்க. அரவிந்த் வாக்கு போட்டுட்டு வாக்களித்து விட்டு ஒசூர் வந்து வெளியே வந்து மதத்தால் கடவுளால் இந்த நாட்டை துண்டாடும் சக்திகளுக்கு எதிராக வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓட்ட போட்ட பின்னாடி நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தையை. சரி, இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா சொல்லிட்டு வந்தேன் சார். நீங்க சொல்றது சரியான இது என்னன்னா, ராமர் கோயில கட்டதாலேயே நம்ம 401 சீட்டு 400 சீட்டு வந்துடும் அவரா முடிவு பண்ணிக்கிட்டார். சரி, ஆனா இன்னைக்கு ராமர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையில வேணாம், உன்னுடைய டாமினேஷன் இங்க வேண்டாம், நீ சந்திரபாபு நாயுடுவையோ இல்ல நிதிஷ்குமாரையோ போய் பாரு என் சார்பா, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் நீ ஆட்சிக்கு வர முடியும்னு அனுப்பிச்சிட்டார் ராமர். சோ there is the calculation. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி மோடியை தான் தேர்ந்தெடுப்பார்கள், 3வது முறையா ஈஸியா வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவரோட தவறான ஒரு கால்குலேஷனும் கருத்து கணிப்புகளுக்கும் கிடைத்த ஒரு முடிவுதான் மக்கள் எடுத்த முடிவு. நீ கேட்டது சரியான ஒன்றுதான். எங்கேயுமே எந்த டிசிஷனும் கிடையாது. அவர் சௌரியத்துக்கு அவர் போவார், அவர் கையாட்டுவார், கூட்டத்தை சேர்ப்பார், செக்யூரிட்டியில போவார். இது இந்த நேரத்துல நான் உன்னை பதிவு செய்ய விரும்புறேன் சார். நம்மளாம் ஒரு ஆர்டினரி சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம் நாங்களாம். நான் தெரியும், உங்களுக்கு தெரியாம இல்ல, அரவிந்தும் அப்படிதான். ஆனா மோடி கூட ஒரு சாதாரண மனிதராக ஒரு பெரிய நிலையை அடைந்தவர், பிரதம மந்திரியா வந்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனா ஒரு பங்களாவையே அரசிற்கு கொடுத்தவர் அவருடைய பாட்டனார் யாரு? ராகுல் காந்தி, அந்த பிரியங்கா காந்தி. அப்படிப்பட்ட கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் இல்ல, அப்படி பிறந்த அந்த குழந்தைகள் இந்த நாட்டுல வளர்ந்து மற்றவங்களை பார்க்கும் பொழுது கட்டி அணை தழுவி ஆரவாரம் செய்து அவரோடு அன்பை பரிமாறிக்கொண்டு அவரோடு இரண்டரை கலந்து போகின்ற காட்சியை தமிழகமும் இந்தியாவும் பார்க்க முடிந்தது. 6000 கிலோமீட்டருக்கு மேல தொடர்ந்து நடந்த சாதனை ராகுல் காந்தி அவர்களை சார். ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அது. இதையெல்லாம் நினைத்து சிந்தித்துதான் மக்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நடத்துற டிபேட்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா, ஒரு பக்கம் ராவணன் ஆண்டாள், ராமன் ஆண்டாள் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக அமைந்து விட்டது. இந்த 2 பேர் கையில இருக்கு, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும். என்ன பண்ண போறாங்க தெரியாது நாளைக்கு. ஆனா யார் ஆட்சி அமைச்சாலும் எதிர்கட்சி பயம் இருக்கும். இனிமேல் இடியை ஏவி விட முடியாது, இன்கம் டாக்ஸை ஏவி விட முடியாது, தாம் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியாது, இரவு நேரத்தில் முதலமைச்சரை கைது செய்ய முடியாது. இதெல்லாம் இனி நடக்காது. யார் கண்ட்ரோல்லையாவது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்திய நாட்டு மக்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள். இனிமேல் டெமோக்ரசி, நோ மர்டர் ஆஃப் டெமோக்ரசி. ஜனநாயகம் தலை தோங்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஓகே 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 மேடம், மத்திய பிரதேசத்தில் முழுமையாக உங்களுக்கு வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. 29க்கு 29, குஜராத்தில் 25க்கு 24, ஹிமாச்சல் பிரதேஷ் உங்களுடைய அரசாங்கம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4க்கு 4 அவங்க தான் எடுத்திருக்காங்க. கரெக்ட்? நான் சொல்றது கரெக்டா? இப்படி பெரும்பாலான இடங்கள்ல தெலுங்கானா, ஆந்திராலாம் கடந்த 19 தேர்தலை விட இந்த முறை அவங்களுக்கு கூடுதலாக சீட்டு கிடைச்சிருக்குது.
ஒடிசாவில் முழுமையாக அள்ளி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அளவுக்கு அவர்களுக்கு அங்கு சீட்டு கிடைப்பதற்கு என்ன காரணம்? ஓவரால் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸோட ஓட் பர்சன்டேஜ் 40% அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்க ஜெயிச்ச தொகுதி முன்னால் சொல்லணும்ப்பா. சொல்லுங்கம்மா. நீங்கள் ஜெயித்த தொகுதியெல்லாம் நீங்கள் அவங்க ஜெயிக்கிறது இல்லை ஜெயிக்க டிக்ளேர் பண்ணக்கூடிய தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது வந்து மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சி, அதனால அங்கே அந்த ஃபோர்ஸ். இதே நீங்கள் எங்களை கேட்கலாம், ஹிமாச்சலில் அவங்க வந்து ஆளுங்கட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஹிமாச்சலை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட தேசிய தலைவர் நட்டா அவர்களின் ஆதிக்கம், அவருடைய ஆதிக்கம் அங்க அதிகம். ஏன்னா ஹிமாச்சல்ல நான் பர்சனலா எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்திருக்கேன். மாண்டி தொகுதியில இந்த கங்கனா ரணாவத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பையே மீறி அங்க அந்த கிங், அந்த ஹிமாச்சலோட அந்த கிங் விக்ரமாதித்யா சிங், அவரோட அந்த எங்களோட மாநில தலைவரோட மகன் தான் அங்க கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். காலையில 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆனா கூட 4 மணி வரைக்கும் கூட மக்கள் வந்து அவர் எழுந்து போன்னு சொல்ற வரைக்கும் எழுந்து போக கூடாத ஒரு ஒபீடியன்டான மக்கள் தான் அங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் அந்த விக்ரமாதித்யா சிங் அப்படிங்கிற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அண்ட் சிட்டிங் மினிஸ்டர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில ஊழல்கள் அங்க ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர்ஸோட அவர்களுக்கு ஒரு சில ஊழல்கள் அப்படின்னும் போது எங்களோட கட்சிக்குள்ளேயே இருந்த ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால தான் நடாவால் அங்கே டேக் ஓவர் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்ட் பிரியங்கா காந்திஜி அவர்கள் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹிமாச்சல் பிரதேஷை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அங்கே ஃபுல்லாகவே வழி நடத்தினார். நாங்களே வந்து அவரோட 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த மாண்டி தொகுதியில் கங்கனா ரணாவத்தோட தொகுதியிலே கங்கனா ரணாவத் அவங்களோட பிஜேபி தலைவர்களை பற்றி அவங்க கேட்கும் போதே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யானை ஓடுதுன்ட்டு நாய்கள் வந்து குறைக்கிறது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. இதையும் மீறி அவங்க அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது என்னன்ட்டு நாங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தருணம்.